الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்காஃபுடைய நேரத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி சேர்க்கின்றேன். அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அல் குர்ஆன் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டான், வைமின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபிஹா நதீர். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு உம்மத்துக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம் என்று பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் புனிதமானவர்கள், கண்ணியமானவர்கள், மஅசூம்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றவாட்டமாக ஆக்கியிருக்கிறார். ஒருவரை விட அடுத்தவரை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். எல்லா நபிமார்களும் கண்ணியமானவர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்களில் கூட அல்லாஹ் தஆலா சிலரை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், தில்க ரஸூல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். ரசூல்மார்களில் சிலரை மற்றும் சிலரை விட நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவார், வமின்ஹும் மன் கல்லம அல்லாஹ் தஆலா கல்லமல்லாஹு மூசா வகல்லமஹு தக்லீமா. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான். வகல்லமஹு தக்லீமா. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான் என்று சொல்றான். இன்னொருத்தர் விளங்கப்படுத்துகிறான், வரஃபஅ பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். அவர்கள் சிலரை மற்றும் சிலரை விட அல்லாஹ் தஆலா அந்தஸ்தினால் உயர்த்தியிருக்கின்றார். அந்த வகையில் அல்லாஹ் தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ரசூல்மார்களுடைய பட்டியலில் வரக்கூடியவங்க தான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கலீலுர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலாவுடைய நண்பர், அல்லாஹுடைய நேசர் என்ற பட்ட பெயர் கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முக்கியமான ஒரு ரசூல். பரிசுத்தமான குர்ஆனில் பல இடங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுகிறார். பல வசனங்கள். ஒரு இடத்துல சொன்னான், இப்ராஹிம் அல்லதி வஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் என்றால், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அவை அனைத்தையுமே நிறைவேற்றினார். வஃபா, கொடுத்த வாக்குறுதிகளை, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை, அது எதுவாக இருந்தாலும் வஃபா, நிரப்பமாக செய்தவர் என்று அவரை அல்லாஹ் தஆலா புகழ்கின்றான். இன்னொரு சொல்றான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். இப்ராஹிம் என்ற ஒரு சமூகம், உம்மத், ஒரு சமூகத்துல காணப்படக்கூடிய அத்தனை அம்சங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டுச்சு. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆசானாக இருந்தார்கள், ஒரு முஅல்லிமாக இருந்தார்கள்.
உம்மத்தன் காணித்தன் அல்லாஹ் தஆலாவுக்கு அவர் வழிபடக்கூடியவராக இருந்தார் எல்லா கட்டங்களும். அல்லாஹ் சொல்றார் ஹனீஃபன், அல்லாஹ் அல்லாத அனைத்து விஷயங்களிலிருந்தும் சாய்ந்து அல்லாஹ் தஆலாவின் பக்கம் முற்றிலும் அடிபணிந்தவராக இருந்தார். வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன், ஷிர்க்குடைய இணை வைப்பவருடைய ஒரு வாடை கூட அவரிடத்தில் இருக்கல. அல்லாஹ் தஆலா புகழ்கிறார். ஷாக்கிரல் அன்உமிஹி, என்னென்ன நிஅமத்துகளை என்னென்ன பாக்கியங்களை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அனைத்து பாக்கியங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் சொல்றார் ஷாக்கிரல் அன்உமிஹி இஜ்தபாஹு வஹதைனாஹு இலா ஸிராத்தில் முஸ்தகீம், அவரை அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சான். வஹதாஹு இலா ஸிராத்தில் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான பாதையை அவருக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தான் என்று புகழுகின்றார். இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் வஆத்தைனாஹு அஜ்ரஹு ஃபித் துன்யா, அவருடைய கூலியை நாங்கள் உலகத்திலே கொடுத்து விட்டோம். வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹீன்கள்ல நல்லவர்கள்ல ஆখিরাத்திலே இருப்பார் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துகின்றார். இன்னொரு இடத்தில் அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்கின்ற பொழுது வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹலீலாக நண்பராக ஆக்கி கொண்டான். காரணம் என்னென்ன கட்டளைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருமோ அத்தனைக்கும் அவங்க முகம் கொடுப்பாங்க, அத்தனையும் செய்யறதுக்கு தயாராகுவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை ஹலீலாக நண்பனாக ஆக்கி கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் அதிகமாக அல்லாஹ் தஆலாவின் பக்கம் சஞ்சலப்பட்டு கவலையோட அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி கேட்கக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் ஹலீம், சகிப்புத்தன்மையுடையவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் புகழ்கிறார். இன்னொரு பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறார் வைதிபுதல்லா இப்ராஹீம் ரப்பஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பல விஷயங்களை கொண்டு சோதிச்சு பார்த்தேன். இத்தனை விஷயங்கள் ஃபஅத்தம்மஹுன்ன, அவ்வளவு விஷயங்களையும் அவர் பாஸ் ஆகினார். ஃபஅத்தம்மஹுன்ன, நான் என்னென்ன விஷயங்களை கொண்டு அவர்களை சோதித்தேனோ அத்தனை விஷயங்களும், அது மனசு ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், சூழ்நிலை அதுக்கு சாதகமாக இருக்கட்டும் பாதகமாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லிட்டான் என்றா செய்ய தயார் என்ற மனோ நிலைமையில இருந்தார். ஃபஅத்தம்மஹுன்ன, அவர் எல்லாத்தையும் தமாம் பண்ணினார், எல்லாத்தையும் நிறைவேற்றினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னானாம், இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள். இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, இப்ராஹிமே உங்களை நான் இமாமாக்க போறேன். இதுக்கப்புறம் நீங்க தான் இமாம், நீங்க தான் தலைவர், நீங்க தான் வழிகாட்டி. எவ்வளவு தூரம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்டா, அவர்களுக்கு பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் இவங்கட பரம்பரையில வந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம் அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி குஃப்ரின் பக்கம் அழைத்த தகப்பனை விட்டு போட்டு வந்தாங்க. அவருடைய முதலாவது எதிரி அவருடைய தகப்பன் ஆசர். அவர் சொன்னார், இந்த பிரச்சாரத்தை நீங்க விட்டுடணும், அடியார்கள் அல்லாஹ்வோடு அழைக்கக்கூடிய இந்த பணியை விட்டுடணும், இல்லாவிட்டால் உன்னை நான் தான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன். நீ இதுக்கு போய் இந்த ஊர்ல இருக்க கூடாது, இந்த ஊரை விட்டு பெய்திடணும், விரட்டினார். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தகப்பன் சொன்னார், யா ஆசர் லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, லஅர்ஜுமன்னக, உன்னை நான் தான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன், இந்த பிரச்சாரத்தை விடணும். வஹ்ஜுர்னி மலியா, நீ இந்த இடத்துல இருக்க வேணாம், போய்த்திரு, ஊரை விட்டு போய்த்திரு. அல்லாஹ்வுக்காக வேண்டி தகப்பனை இழந்தாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க பிறந்து வளர்ந்த ஊரை இழந்தாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய நடைமுறை ஒன்றைக்கு யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி ஒன்றை விடுவாரோ அதை விட சிறந்ததை கொடுப்பான். மன் தரக்க லில்லாஹி ஷைஅன் அவ்வலஹு அல்லாஹு கைரம் மின்ஹு, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை விடுவாரோ அவருக்கு அதை விட சிறந்ததை கொடுப்பான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி குஃப்ரின் பக்கம் அழைத்த தகப்பனை விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தியாகத்தை வீணாக்கல்ல, அதற்கு பகரமாக நபிமார்களுக்கு தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினார். நபிமார்களுக்கு தந்தையாக்கினார். இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி குஃப்ருடைய குடும்பத்தை விட்டார்களோ, நபிமார்களுடைய குடும்பத்தை அவருடைய சந்ததியில் அல்லாஹ் தஆலா உருவாக்குறார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறார். فلما اعتزلهم وما يعبدون من دون الله وهبنا له إسحاق ويعقوب وكلا جعلنا نبيا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குஃப்ருடைய குடும்பத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு ஒதுங்கி வந்த பொழுது வஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப், இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அவருக்கு நாங்கள் கிஃப்டாக கொடுத்தோம். அவர்களுக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவியுடைய பேர் சாரா, அடுத்த மனைவியுடைய பேர் ஹாஜர். சாரா என்ற மனைவிக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையுடைய பேர் தான் இஸ்ஹாக். ஹாஜர் என்ற மனைவிக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையுடைய பேர் தான் இஸ்மாயில். அந்த சாராவுக்கு கிடைத்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அவருடைய பேர் யாக்கூப் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர குழந்தை யாக்கூப். இந்த யாக்கூப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பேர குழந்தையுடைய அடுத்த பெயர் இஸ்ராயில். இவருக்கு 12 ஆண் குழந்தைகள். அந்த ஆண் குழந்தைகள் ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதனால் தான் இவர்களுக்கு பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையில வந்த அத்தனை நபிமார்களும் இந்த பரம்பரையில வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அந்த 12 பிள்ளை. அது மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அல்லது தாவூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். எல்லாம் இந்த பரம்பரையில நபிமார்களுடைய குடும்பம். அடுத்த மனைவி ஹாஜர். அந்த ஹாஜருக்கு கிடைத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பரம்பரையில ஒரே ஒரு நபி வந்தாங்க. அவங்க தான் சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களுக்கு முத்திரையானவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் இவங்களோட பரம்பரையில வந்தாங்க, இவங்களோட ஜெனரேஷன்ல வந்தாங்க. அதனால தான் அவருக்கு அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தகப்பன் என்று சொல்றது. அல்லாஹ் தஆலா அவங்களை இமாம் ஆக்கினார். قال إني جاعلك للناس إماما. இப்ராஹிமே, நீங்க நான் வச்ச சோதனை எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டீங்க, இதனால நீங்க தான் இமாம். இமாம். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லுவாங்க, அன தஅவத்து அபீக்கு இப்ராஹிம், நான் உங்களோட வாப்பா இப்ராஹிம் நபியுடைய துஆன்னு சொல்லுவோம். காரணம், கஅபத்துல்லாஹ்வை கட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் தெரிவு செஞ்சார். வாப்பாவும் மகனும் கஅபத்துல்லாஹ்வை கட்டக்கூடிய நேரத்தில் பல துஆக்கள் செய்கிறாங்க. சூரத்துல் பக்ராவுல, அதுல குறிப்பாக 1வது ஜுஸ்ஸுல அந்த துஆக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். உலமாக்கிட்ட கேட்டா விளங்கிக் கொள்ள முடியும், விரிவா சொல்றதுக்கு நேரம் போதாது. அதுல அந்த துஆக்கள்ல உண்டு, ரப்பனா வபஅத் பீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. யா அல்லாஹ், இந்த மக்கா மண்ணிலிருந்து, இந்த மக்காவில் வசிக்கக்கூடியவர்கள் இருந்து நீ ஒரு ரசூல் அனுப்பணும். காபத்துல்லா கட்டுறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, யா அல்லாஹ், இந்த மண்ணிலிருந்து, இந்த மக்கள்ல இருந்து நீ ஒரு ரசூல் அனுப்பணும். அந்த ரசூல் இடத்துல 3 தன்மைகள் இருக்கணும். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, உன்னுடைய வசனங்களை ஓதி 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 மக்களுக்கு தஅவத் கொடுக்கணும். அவரு மக்களுக்கு உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டணும், உன்னுடைய வல்லமையை சொல்லணும், உன்னுடைய அத்தாட்சியை பேசணும் அந்த ரசூல் இடத்துல. 2வது யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் அவர் மக்களுக்கு படிச்சு கொடுக்கணும்.
மூணாவது நல்ல விஷயங்களை போதிச்சு மக்களை பரிசுத்தப்படுத்தணும். வஞ்சகம், பெருமை, பொறாமை, பேராசை, ஆபாசம், அசிங்கமான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு மக்களை பரிசுத்தப்படுத்தணும். இப்படி 3 தன்மைகள் கொண்ட ஒரு ரசூலை நீ அனுப்ப வேண்டும் இந்த மக்காவுல இருந்தென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவிடத்துல துஆ செஞ்சாங்க. அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. லaqad manna Allahu alal mu'minin idh ba'atha fihim rasulan min anfusihim. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு, விசுவாசிகளுக்கு பெரியதொரு உதவியை செய்து விட்டான். என்ன உதவி? அவர்களுக்கு இந்த 3 தன்மைகள் கொண்ட ஒரு ரசூலை அனுப்பிவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இதனால நபி அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, அந்த தாவத் அபீக்கும் இப்ராஹிம், என்கிட்ட 3 விஷயம் இருக்கு. அதுல ஒன்று எங்கட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற விஷயத்துல செஞ்ச துஆ அப்படி நபி அவங்க சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறு சொல்லிட்டு வரக்குள்ள சொல்லுவார், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர் எல்லாரும் நேசிப்பாங்க. அது யூத மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாரோட உள்ளத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு முஹப்பத் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு. என் காரணம் என்னன்னா, அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்ட துஆக்கள்ல ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. அந்த துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், கியாமத் நாள் வரையில என்ன பத்திய நல்ல பேச்சை ஏற்படுத்திடு. வஜஅல்லி லிசான சித்கின், என்ன பத்தி யாரெல்லாம் எந்த காலத்துல பேசுவதாக இருந்தாலும் நல்லா பேசணும் என்னை பத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவர் யஹூதியாக இருக்கல்ல, நஸ்ரானியாக இருக்கல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவார், மா கான இப்ராஹிம் யஹூதியா வலா நஸ்ரானியா வலாக்கின் கான ஹனீபன் முஸ்லிமா. இப்ராஹிம் யஹூதியாக இருக்கவில்லை, இப்ராஹிம் நஸ்ரானியாக இருக்கவில்லை, இப்ராஹிம் முஸ்லிமாக இருந்தார் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகின்றான். அவர்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்வார், ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டும். சாப்பாத்து கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், முஹ்ஸின் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த தரத்தை அடைந்தவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம். இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் விசுவாசிகள் உள்ளவர் அல்லாஹ் சொல்றார். குர்ஆன்ல எடுத்து அல்லாஹ் விளங்கப்படுத்தல. நீ நான் இவ்வளவு தூரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசலன்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம். இது அல்லாஹ்வோட கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நீ இப்ராஹிம் நபியை பேசுங்கன்னு சொல்லி. எப்படி தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க என்பது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி பேசுங்கன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. வذكر في الكتاب இப்ராஹிம், வذكر في الكتاب இப்ராஹிம், இப்ராஹிமை நீங்க இந்த கிதாபில் நினைவு கூறுங்க. இப்ராஹிம் நபியை பத்தி நினைவு கூறுங்க, அவரை பத்தி பேசுங்க, அவருடைய சிறப்பம்சங்களை பேசுங்க, அவருடைய முன்மாதிரிகளை பேசுங்க, அவருடைய வழிகாட்டல்களை பேசுங்க, அவருடைய அர்ப்பணங்களை பேசுங்க, அவர் அல்லாஹ்வுக்கு அவன் செய்த தியாகங்களை பேசுங்க. இதெல்லாம் மையப்படுத்தி தான் அல்லாஹ் சொல்றார், வذكر في الكتاب இப்ராஹிம், இப்ராஹிமை நீங்கள் இந்த குர்ஆன்ல நினைவு கூறுங்கள். அவருடைய வாழ்க்கையில ஏராளமான முன்மாதிரிகள் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றார், قد كانت لكم اسوة حسنة في ابراهيم, இப்ராஹிம்ல உங்களுக்கு அலைய நிறைய முன்மாதிரிகள் இருக்கு. இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலேயும் அவர்களோட இருந்த மூமின்களிலேயும் நிறைய முன்மாதிரிகள், அழகான முன்மாதிரிகள் உங்களுக்கு இருக்கின்றன என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில், ஃபபிஹுதாஹு முஹ்ததி, அவங்க என்ன வழிகளை காட்டி தந்தாங்களோ அந்த வழியை நீங்களும் பின்பற்றுங்க. என்ன வழிகாட்டலை காட்டுறது? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிகாட்டல்கள் உள்ளதுதான் உலஹியா கொடுக்கிறது, அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுக்கிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டல்ல உள்ளது.
நீண்ட காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. வயது முதிர்ந்த காலத்தில் தான் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள் மூலமாகவும் 2 குழந்தைகளை கொடுக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாராவோட மூலமாக நபி இஸ்ஹாக்கையும், ஹாஜர் மூலமாக நபி இஸ்மாயிலையும் கொடுக்கிறாங்க. இதை கூட நினைச்சு அல்லாஹ் போல்றாங்க, எனக்கு அல்லாஹ் தான் குழந்தையை தந்தான். தள்ளாத வயசுல, வயது போன காலத்துல இப்ராஹிமுக்கு அல்லாஹ் குழந்தைகளை தந்துட்டான்னு அல்லாஹ் போல்றாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாரு. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இந்த வயசு போன காலத்துல அல்லாஹ் தஆலா இந்த இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்துட்டானே அல்லாஹ் போல்றான். அப்ப குழந்தைகள் ஒரு பாக்கியம். அந்த குழந்தைகளை தந்தவனை புகழணும், அது ஒரு முன்மாதிரி. இந்த நிலைமையில தான் அல்லாஹ்வோட புறத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை வரும். வயசு போன காலம், அதுல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் மக்காவில் வாழ்ந்தாங்க. விரிவா சொல்றதுக்கு நேரம் போதா, நான் சுருக்கமா சொல்றேன். அவங்க சாராவும் இஸ்ஹாக் அவங்க இந்த காஸா, பலஸ்தீன் அந்த பகுதியில் வாழ்ந்தாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முச்சம் உதவியாக இருந்தவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு பிள்ளை நெருக்கமாக இருப்பாங்க. அந்த வகையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பாவுக்கு பின்னால் போற வயசு. சிலர்கள் சொல்ற மாதிரி பச்சிலம் பாலகன் இல்லை, பச்சிலம் பாலகன் இல்லை. வாப்பா பேசுறத விளங்குற, வாப்பாவுக்கு மஷூரா கொடுக்குற அப்படியான வயசு. எடுபடி வேலைகளை செய்யற. பொதுவாகவே குழந்தை பிறந்தா இறக்கம் அன்பு கூட இருக்கும். அதுவும் தகப்பனுக்கு உதவியா வந்துட்டாரண்டா. எடுபடி வேலைகள் வாப்பாக்கு பின்னால வார வயசு 10 வயசு 11 வயசு, எவ்வளவு இறக்கம் அன்பு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு கனவு காண்றார். அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துறார். பலம்மா பலக மஅஹு ஸஅய, மகன் வாப்பாக்கு பின்னால சஇ ஓடி திரிய பருவம். 10 வயசு 11 வயசு 12 வயசு, குறிப்பா சொல்ல முடியாது எத்தனை வயசு வந்து வாப்பாக்கு பின்னால போற வயசு, வாப்பா சொல்றத விளங்குற வயசு, வாப்பா சொல்றத விளங்கி பதில் சொல்ற வயசு. பலம்மா பலக மஅஹு ஸஅய, ஒரு கனவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நேரடியாக வந்து சொல்லிப்பட்டு போகவும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உணர்வு எப்படி என்றா, அது என்ன வகையிலையும் அல்லாஹ்வோட புறத்திலிருந்து உத்தரவாதம் என்று வந்தா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். நெருப்புல போடப்பட வேணுமா, தயார். ஊரை விட்டு விரட்டப்பட வேணுமா, தயார். மனைவியையும் பச்சிலம் பாலகன் இஸ்மாயிலையும் தனியா யாரும் இல்லாத இடத்துல விட்டுப்பட்டு போகணுமா, தயார். மாண்ட கழுத்துல கத்தி வைக்கணுமா, தயார். இப்ராஹிம் சில விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுல சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தோம்பல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவருடைய விருந்தோம்பலை பத்தி பேசுவாங்க. மலக்குகள் கூட மனித ரூபத்துல விருந்தாளிகளா போயிருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு. அந்த வசனங்களை வச்சு உலமாக்கள் விருந்தாளிகளோட எப்படி நடக்க வேண்டும் என்ற உசூல்களை, ஒழுக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13-14 ஒழுக்கங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாது வஞ்சிக்கிறது யாருண்டு. மலக்குகள் மனித ரூபத்துல போனாங்க. ஹல் அதாக ஹதீது லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன். சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜித் ஹலீலுர் ரஹ்மான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் அது. பிரமாண்டமான பள்ளி. ஃபஜ்ர் தொழுதோம். தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. காலை சாப்பாடு, நல்ல தரமான சாப்பாடு. நாங்க கேட்டோம், என்ன விசேஷம்? இல்ல, இந்த ஊர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, அவங்க விருந்தோம்பல்ல தலை சிறந்தவங்க, அவங்களுடைய சுன்னத்தை நாங்க இந்த ஊர்ல இப்பயும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. கனிமான சகோதரர்களே, அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கணவன் மகட்ட சொல்றாங்க, பலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني, இந்த சின்ன மகனே, பாப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள எவ்வளவு அழகான கலந்துரையாடல்.
யா புனிய அரபு பாசையில இரக்கத்தோட அன்போடு அழைக்கிற வாசதான் யா புனைய. யா இபினி என்ற மகன் என்று சொல்ல கூட இல்லை, யா புனைய என்ற சின்ன மகனே, இந்த சின்ன ராஜா. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பகுக்க, மகனே நான் கனவு காண்றேன் ஒன்ன அறுக்கிற மாதிரி, நான் அந்த கையால அறுக்கிற மாதிரி. எப்படி எப்படி சொல்லப்படல, இப்ராஹிமே உன மகனை நோயாளியாக போறாரு, இல்லாட்ட உன மகன் மௌத்தா போறாரு, ஒன்றுமில்ல. தள்ளாத வயசுல வயது முதிர்ந்த காலத்துல கிடைச்ச குழந்தைய உங்களோட கையால் அறுக்கணும். யாருக்கு இப்படியே தாங்க தங்களோட கட்டளையாட்ட. இன்னி இதை மகட்டும் சொல்றாங்க. ஏன் மகட்ட சொல்றாங்க? நான் செய்யற தியாகத்துல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய இந்த அர்ப்பணத்துல மகனுக்கும் பங்கு கிடைக்கணும். இப்ராஹிமுக்கு மட்டும் அதுல பேர் வந்து விடக்கூடாது, இப்ராஹிமுடைய மகனுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மகனிடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பகுக்க, மகனே நான் உன்னை அறுக்கிற மாதிரி கனவு காண்றேன். ஃபன்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உன் அபிப்பிராயம் என்ன? மகட்ட கேட்க. மகன் 7 ஆண்டு சொல்லாலும் வாப்பா அறுத்து தான் நிற்பார், அது வேற விஷயம். ஆனா மகனை இந்த தியாகத்துல சேர்த்துக்கொள்ளணும். பாப்பாக்கு பிறந்த மகன் அல்லவா, பாப்பால ஒரு ரத்தம் அல்லவா அவர்களையும் ஓடுதோ. அவர் என்ன சொன்னார்? அவரும் பாப்பா என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே மாதிரி கண்ணியமான வார்த்தை, யா அபத்தி, என் அருமை தந்தையே. அரபுல அபத்தி என்றால் அது ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தை. என்னுடைய அபத்தி, என் இரக்கமோட அன்போட பாசத்தோட வளர்க்கக்கூடிய என்னுடைய தந்தையே, இதுதான் உங்களுக்கு கட்டளை என்றா அதை நீங்க நிறைவேற்றுங்கள் தந்தையே. சதஜிதினி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் விரண்டோட மாட்டேன், அடி பணியாமல் இருக்க மாட்டேன், நிச்சயமாக நான் இதுக்கு ஒத்துழைப்பு தருவேன். உங்களோட கையால் என்ன அருங்க வாப்பா, நான் சபரோட இருப்பேன், பொறுமையாளராக இருப்பேன். பாப்பாவும் மகனும் முடிவெடுத்துட்டாங்க, மகன் அறுக்கு குர்பான் கொடுக்குறேன். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா, பாப்பாவும் மகனும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்ச பொழுது, வதல்லஹு லில் ஜபீன், மகனை முகம் குப்புற விழுத்தாட்டி இப்படி இருக்கு, கையை கட்டி மகனை முகம் குப்புற விழுத்தாட்ட பொழுது, அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த தேவையும் இல்லை இந்த குழந்தையை அறுக்கிறதுக்கு. அல்லாஹ் பார்க்கிறது இப்ராஹிம் உள்ளத்துல இந்த உணர்வு இருக்கா இல்லையான்னு பார்க்கிறது. ஏன் ஹலீலுடைய மகாம கொடுக்கணும் அவருக்கு. அல்லாஹ் இங்கதான் சத்தம் கொண்டு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனாதைனாஹு யா இப்ராஹிம், ஏ இப்ராஹிம், ஏ இப்ராஹிம், கத் சத்தகத ருயா, கத் சத்தகத ருயா, கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நான் கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நிச்சயமாக நாங்கள் நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வபதைனாஹு பிதிபின் அதீம். குர்ஆன்ல அந்த விஷயம் சொல்லப்படல, ஆனா சில உலமாக்கள் சொல்றாங்க, சில ஆய்வாளர்கள், அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க, அறுபடுது இல்லை, பக்கத்துல உள்ள கல்லுக்கு ஓங்கி அடிச்சாங்க, கல்லு அது துண்டாகுது, ஆனா மாண்ட கழுத்து அறுபடுது. எல்லாம் நடந்தது. இந்த நேரத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல சில ஆய்வாளர்களுடைய கருத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு. எந்த ஆடு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 மகன் காபீல் ஹாபீல். அதுல ஹாபீல் என்பவர் குர்பான் கொடுத்தார், அவருடைய குர்பான் கபூல் செய்யப்பட்டுச்சு. அந்த காலத்துல ஒரு நடைமுறை இருந்துச்சு, அந்த குர்பான் கபூலான நெருப்பு வந்து அப்படியே தூக்கிட்டு போய்த்து. அந்த காலம் மத்திய உம்மத்தினர்கள குர்பான் இறைச்சி அப்படி மேல வைக்கணும், கபூல் செய்யப்பட்டு கிடையாது. எடுத்துக்கொண்டு வர எப்படி வரார்? அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு எடுத்துக்கொண்டு இந்த சத்தத்தை கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு, இந்த சத்தத்தை கேட்ட உடனே கீழே படுத்திருந்த மகன் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் தக்பீருடைய பின்னணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு
லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹ். உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இந்த விஷயமா எத்தனையோ விளக்கங்கள் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அங்க வந்தது இந்த அந்த ஷைத்தான் வந்து குழப்பியது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லால் எறிஞ்சது, அந்த தாயார் இடத்துல போய் அவன் குழப்பியது, இந்த ஷைத்தானை கல்லறியதெல்லாம் அங்கிருந்து வந்துச்சுதான். நல்ல விரிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சுன்னத்து தான் குர்பான், அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்பானை பத்தி சொல்லுவாங்க. கேட்கப்பட்டுச்சு, யார் ரசூலுல்லாஹ் இந்த குர்பான் என்ன சொன்னாங்க? சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இதோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க ஆரம்பிச்ச நடைமுறை இது. ஆரம்பிச்ச நடைமுறை. இந்த சுன்னத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஹதீஸ் கிதாபுகள்ல வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா முனவ்வராவுல 10 வருஷ காலம் வாழ்ந்தாங்க. 10 வருஷ காலம் உலுஹியா கொடுத்திருக்கிறாங்க. 10 வருஷ காலம் உலுஹியா. அல்லாஹ்வோட கட்டளை. நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, இன்னா அத்தைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, ஹவுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்க. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உங்களை ஏசுறானே திட்டுறானே அவன் அபுத்தர், சந்ததி இல்லாதவன். ஆசிபுன் வாயில நினைக்கிறேன், நபி அவங்களுக்கு ஆண் குழந்தைகள் மௌத்தான பொழுது இவன் சொல்லிட்டான், இந்த முகம்மதுக்கு ஆண் சந்ததியில் அபுத்தர் அப்படின்னு நபி அவங்கள குறை சொன்னான். இப்பதான் அல்லாஹ் வசனத்தை வைக்கிறான். ஆண் சந்ததிகள் என்னத்துக்கு இருக்கிற? பாப்பாட பெருமையை நிலைநாட்டுறதுக்கு. பாப்பாக்கு பின்னால மகன் இப்படி இருந்தார் என்று சொல்றது. நபியே, எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இருந்தாலும், ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சாதிக்க முடியாத ஒரு பிரஸ்தாபத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். அதுதான் ஹவுல் கௌதர். நாளைய கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாம் தாகித்திருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி எங்கே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஹவுல் என்று சொல்லி உங்களை தேடி வருவார்களே, எல்லாருடைய நாவிலும் எங்கே முஹம்மது ஹவுல், எங்கே முஹம்மது ஹவுல், நாங்கள் எங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ள போகின்றோம் என்று உங்களை தேடி அடைவார்களே, உங்களுடைய ஹவுலை தேடி அடைவார்களே யா ரசூலல்லாஹ். அப்படிப்பட்ட ஹவுல் கௌதரை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். 1000 இல்ல 1 கோடி ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஏற்பட முடியாத பிரஸ்தாபத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் நபியே. இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு 2 வேலை செய்யுங்கள் நபியே. ஃபஸல்லி லிரப்பிக, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுது கொண்டே இருங்கள் நபியே. வன்ஹர், அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் கொடுத்து கொண்டே இருங்கள் நபியே. அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் அல்லவா, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்றி கடன் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து கொடுங்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நபியே உங்களை குறை சொல்றானே, உங்களை விமர்சிக்கிறானே, அவன் தான் அபுத்தரு, அவன் தான் ஆண் சந்ததி இல்ல, அவனை பத்தி தான் பேசுறதுக்கு யாருமே இல்ல. நபியே, உங்களோட பிரஸ்தாபம் உலகத்திலேயும் பேசப்படும், மறுமையிலையும் பேசப்படும். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களோட பிரஸ்தாபத்தை நாங்கள் உசத்திருக்கிறோம். மா திக்ர்த இல்லா திக்ர்த, நபியே எந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுமோ நபியே அங்கெல்லாம் அவங்களோட பெயர் சொல்லப்படும். அல்லாஹ் என்றால் முஹம்மது என்று தான் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுல்லாஹ் என்று வரும். ஒரு மனிதனுடைய இஸ்லாம் உங்களுடைய பெயர் சொல்லாமல் பூர்த்தியாகாது. உங்களுடைய ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பூர்த்தியாகாது. ஒரு மனிதனுடைய தொழுகை கூட உங்களுடைய பெயர், உங்களுடைய ரிசாலத்தை சொல்லப்படாமல் பூர்த்தியாகாது. அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் கபருக்குள்ள வச்சா அவனிடத்துல முதலாவது கேட்கப்படும் என்ன பத்தி, 2வது கேட்கப்படும் உங்களை பத்தி. மன் ரப்புக வமன் நபியுக இன்னா அத்தைனாக்கல் கௌஸர், கௌஸர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் நபியே. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அருங்கள் தொழுங்கள், அருங்கள் தொழுங்கள். அதனால்தான் ஹஜ் பெருநாள்ல மட்டுமில்ல அல்லாஹ் அறுத்து கொடுக்கிறது. சில உலமாக்கள் கிதாபில் எழுதிக்கிறாங்க, ஒவ்வொரு மாசமும் அல்லாஹ்வுக்கான அறுத்து பலி கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கணும்.
சந்தோஷப்படுத்து. ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச பாக்கியத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ்க்காண்ட அறுத்து கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுல முக்கியமாக கொடுக்கிறது ஹஜ்ஜி பெருநாள். முக்கியமாக அல்லாஹ் அக்பர். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. 63 நபி அவங்களுக்கு அதுல இன்பம் இருந்துச்சு. உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்வேன். சந்தர்ப்பத்தில் நபி அவங்க எவ்வளவு இப்படி உபயோக கொடுத்தாங்க. நல்ல கொம்பு இல்ல, நல்ல கொழுத்த பிரமாண்டமான சைஸ் 2 ஆடுகளை நபி அவங்க தண்ட கையால பிஸ்மி சொல்லி தக்பீர் சொல்லி அறுத்து கொடுத்தாங்க. தன்னுடைய முபாரக்கான காலை அதுல வச்சு கொண்டு அறுத்தாங்க. எனவேதான் ஹஜ்ஜி பெருநாள் தினத்துல ஆக விருப்பமான அமல் அல்லாஹ் தஆலாவுக்கு, அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுக்கறத தவிர அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் வேற ஒன்றுமே இல்லை. விருப்பமான அமல். சில மக்கள் சொல்ற என்னதுக்கு குர்பான் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் வீட்டை கட்டி கொடுக்கலாம், எத்தனை பேர் கிணறு தோண்டி கொடுக்கலாம். எல்லா காலத்திலும் ஏழைகள் இருந்தாங்க தான். நபி அவங்களுடைய காலத்திலும் ஏழைகள் இருந்தாங்க தான். நபி அவங்களுடைய காலத்துல ஏழைகள் இருந்தாங்க, கஷ்டவாளிகள் இருந்தாங்க. எல்லா காலத்துல எல்லா தேவையும் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நபிக்கு விளங்காத விளக்கமா இந்த புத்திசாலிகளுக்கு விளங்கிட்டு அல்லாஹ் நபி சொல்லிக்கலாம். மார்க்கத்தை புத்திய வச்சு விளங்குறல்ல, அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுல மார்க்கத்தை விளங்குறாங்க. எது மாதிரி நீங்க காபத்துல்லாஹ் தவாஃப் செய்யாம ஏழைகளை தவாஃப் செய்யுங்க. ஏழைகளை சுத்துறது பெரிய வாக்கியம் தான். அதுக்காக வேண்டி காபத்துல்லாஹ் தவாஃப் செய்ய வேணும்னு சொல்ல ஏறாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். என்ன செய்யறாரு? நான் ஃபர்லான தொழுகை நேரம் வந்துட்டு நான் துஹர் தொழ மாட்டேன், நான் குர்ஆன் ஓதி கொண்டே இருப்பேன்டா, பாவி. ஏன் குர்ஆன் ஓதுறது நன்மைதான், ஆனா துஹர் தொழ கட்டாயம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான். ஜகாத்துடைய நேரம் வந்தா ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுடைய காலம் வந்தா ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு வசதி உம்ராவுக்கு போகணும், உலஹியாட காலம் வந்தா உலஹியா கொடுக்கணும். அதுக்காக வேண்டி இதை செய்யாம அதை செய்யுங்க. இதெல்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை புத்திய வச்சு விளங்குறது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ஜி பெருநாள் அன்று ஆக சிறந்த அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறது. ஏராளமான ஹதீஸ் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம். ஏராளமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கு, சற்று பலவீனமான ஹதீஸ்கள். ஆனா ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான சிறப்புகள் இந்த உல்ஹியா கொடுக்கிறதுக்கு, குர்பான் கொடுக்கிறதுக்கு இருக்கு. தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, மகள் ஃபாத்திமா உங்களோட குர்பான் கொடுக்கப்படக்கூடிய இடத்துக்கு நீங்க போங்க, அந்த இடத்துக்கு போய் பாருங்க. மகளே, எப்பொழுதோ அந்த குர்பான் பிராணியுடைய ரத்த முதல் சொட்டு கீழே விழுமோ அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு போட்டுவார் அப்படின்னு சொன்னார். ஆடாக இருந்தா ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பார். ஒட்டகமாக இருந்தா ஒவ்வொரு ரோமத்துக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பார். ஏராளமான சிறப்புகள் வந்து ஹஜ்ஜி பெருநாள் தினத்துல மனிதன் செலவழிக்கக்கூடிய ஆக பெரிய விஷயம் அல்லாஹ்வுக்கான அர்த்தம். இதை பேருக்கு புகழுக்கு செய்யக்கூடாது. இந்த ஹஜ்ஜார் இப்படி கொடுத்தாராம், இந்த முதலாளி இப்படி கொடுத்தாராம், இல்லை, அல்லாஹ் காண்டி கொடுக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை நினைச்சு கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்துல இறைச்சி போய் சேர்றது இல்லை, ரத்தம் போய் சேர்றது இல்லை. ஒரு மனிதன் மன தூய்மையும் ஒரு மனிதனுடைய மனோ பக்குவமும் தான் போய் சேரும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துறான். லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க குர்பான் கொடுக்கக்கூடிய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ் வந்து அடையாது, ஆனா உங்களோட தக்வா, இறையச்சம், பயபக்தி அல்லாஹ் தஆலாவை வந்து அடையும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்திக்கிறோம். ஏன்னா யாருக்கெல்லாம் உல்ஹியா கொடுக்கிறதுக்கு வசதி இருக்கோ அவங்க உல்ஹியா கொடுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்துப்படி குர்பான் கொடுக்கிறது, உல்ஹியா கொடுக்கிறது வசதியான வாஜிபு. கருத்துப்படி கட்டாயமான சுன்னத். ஒரு ஹதீஸ்ல கருத்து சொல்லப்படுது, யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் உல்ஹியா கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ர்பன்ன முஸல்லானா, ஹஜ்ஜி பெருநாளைக்கு நாங்கள் தொழுவோம் அல்லவா முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மைதானத்துக்கு, அந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறார். ஏன்? அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை வெளிப்படுத்தாதவர், கஞ்சத்தனம் உள்ளவர். அந்த கஞ்சம் இங்க வர வேணாம்.
அதனால அல்லாஹுக்காக வேண்டிய அறுத்து கொடுக்கணும், வசதி உள்ளவங்க. அதுக்கு உலமாக்கள் நிறைய ஆதாபுகளை ஒழுக்கங்களை எழுதியிருக்கிறாங்க. நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன். ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த தினம் எங்க ஆரம்பிக்குது? ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம், அதுக்கு பிறகு வரக்கூடிய ஐயாம தஷ்ரீஃபுடைய தினம். இந்த நாட்கள் தான் உலஹியாவுடைய தினங்கள். சூரியன் ஹஜ்ஜி பெருநாள் என்று உதயமாகி சுமார் 20 நிமிஷம் கழிச்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள். அதுக்கு பிறகு வரக்கூடிய 3 நாள், 3 ஐயாம தஷ்ரீஃபுடைய நாள் என்று சொல்லுவோம். மஹ்ரிபுக்கு முன்னாடி தக்பீருடைய முடிவடையக்கூடிய காலம். ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை தொழுது போட்டு தான் உலஹியா கொடுக்கணும். ஹதீஸ்ல வருது, யார் தொழாம உலஹியா கொடுப்பாரோ அவர் தன் சொந்த தேவைக்கான அறுத்து கொண்டார். யாரு தொழுது அறுப்பாரோ அவருடைய உலஹியா தான், அவருடைய கடமையை தான் பூர்த்தியாகும். அவர் தான் முஸ்லிம்களுடைய சுன்னத்துக்கு நேர்பட்டார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அடுத்த விஷயம் என்னவென்றா, குர்பான் கொடுக்கிறது சில கோழியில கொடுக்கலும், தாரால கொடுக்கலும், எல்லாம் குர்பான் இல்லை. அல்லாஹ் ரசூல் என்னதுக்காக குர்பான்? அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், லியதுக்ருஸ்மல்லாஹ் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். கால்நடைகள்ல அறுத்து கொடுங்க. கால்நடைகள்னா ஆடு, மாடு, ஒட்டகம், செம்மறி ஆடு. நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை, ஆடு, மாடு, செம்மறி ஆடு இதை கொடுக்கிறது. அதுலயும் மாடு சொன்னா 2 வயசு நல்ல நிரப்பமா கொடுக்க, கஞ்சித்தனமா கொடுக்க கூடாது, நல்லா கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் பார்த்தா அதுக்கண்டே ஆடுகளை வளர்ப்பாங்க, மாடுகளை வளர்ப்பாங்க. ஒரு அறிஞர் இருந்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஆலிம். அவர் என்ன செய்வாருன்னா, ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சதோட ஒரு ஆடுண்டு வாங்குவார். ஆடுண்ட வாங்கி சொந்த பிள்ளையை வளர்க்கிற மாதிரி அந்த ஆட்டை வளர்ப்பார். சொந்த பிள்ளையை வளர்க்கிற மாதிரி வீட்டில் வச்சு அந்த ஆட்டை வளர்ப்பார். ஆட்டை வளர்த்து ஒரு வருஷத்துக்கு அந்த ஆடு இவங்களோட நல்லா அந்யோன்யமா பழகிய நிலை வந்தது. அடுத்த ஹஜ்ஜி பெருநாள் வந்ததோட இந்த உணர்வு அறுக்கிற மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இருப்பார். அப்படிலாம் அறிஞர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏதோ கண்ட நின்ற ஒரு ஆட்டை வாங்கினோம், ஏழ்மை இல்லாத ஏழ்மை, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா சொல்ற அப்படிப்பட்ட அந்த உணர்வுக்கு சேர்த்து அறுத்து போடணும். அதுக்காக மாடு சொன்னா மாடோ ஆடோ 2 வருஷம் பூர்த்தி ஆகிக்கும். 3ஆவது வருஷம் முடிஞ்சுக்கும். 2 வருஷம் சில கருத்து வேற்றுமையில் இருந்தாலும் கூட ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் 2 வருஷம் பூர்த்தியாகி 3ஆவது வருஷம் முடிச்சு. ஆடும் அப்படித்தான். செம்மறி ஆடாக இருக்கும் என்றால் 1 வருஷம் பூர்த்தியாகி 2ஆவது வருஷத்துல நுழைஞ்சிருக்க வேணும். குறைபாடு இருக்க கூடாது. அல்லாஹ் காண்டி கொடுக்கிறது நல்லதை கொடுக்கணும். களிப்பட்டது எடுக்கிறதுக்கு உதவாது, அதுல சில குறைபாடுகள் இருக்கு, அதோடைய சதையை இறைச்ச குறைக்கக்கூடியது, குருடா இருக்கு, நல்லதை கொடுக்கணும். அல்லாஹ் எல்லாத்தையும் நான் நல்லதை பார்த்து வாங்குறோம். ஏன் அல்லாஹ் காண்டி கொடுக்கக்கூடிய பலவீனமானதை கொடுக்கணும், அதை நல்லதை கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகள் உள்ளது. அல்லாஹ் தஆலா எனவே அறுக்கக்கூடிய நேரத்துல பிஸ்மி சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து தக்பீர் சொல்லி அறுக்கணும். வல்புத்ன ஜஅல்னாஹா, அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். வல்புத்ன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ் ஃபذ்குருஸ்மல்லாஹி அலைஹி. இந்த ஒட்டகங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நீங்க அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுங்க, பிஸ்மி சொல்லி அழகான முறையில். முடியுமான வரையில மற்றவங்கள்ட்ட கொடுக்காம தான் அறுக்கிறதுக்கு முயற்சி. யாருக்கு அறுக்கக்கூடிய முறை தெரியுமோ முடியுமா, அது இயலாது என்று சொன்னா அடுத்தவங்களை பொறுப்பாக்கலாம். அப்படி அப்படியானவங்க 7 மணி நேரம் அந்த குர்பான் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து கொண்டு இருந்தால் கூட மிகவும் நல்லதாக இருக்கும். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மிருகங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அதுக்கு நோவினை செய்யக்கூடாது. இந்த மிருகங்களுடைய உரிமைகளை மீறக்கூடாது. அப்படியே வன்னியா தடை செஞ்சுக்கிறாங்க. அந்த ஆடு மாடுகளுக்கு அதாபு செய்யறது, டோர்ச்சர் கொடுக்கிறது, அது நபியால் ஹராம். இது வாயில்லா பிராணிகளுக்கு, ஒரு பூனைக்கு ஒரு பெண்மணி சாப்பாடு கொடுக்காத காரணத்தினால நரகத்துக்கு போனான்.
விபச்சார பெண்மணி நாய்க்கு தண்ணி விட்டு சொர்க்கத்துக்கு போகணும். இஸ்லாம் இரக்கம் உள்ள மார்க்கம். இரக்கம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுறது. நபி அவங்க சொன்னாங்க, வைதா தபஹத்தும் ஃபஹ்சினு தபஹ், நீங்க அறுத்துவாக இருந்தாலும் அழகான முறையில் அறுங்க. வல்யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரத்தஹு, அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை நல்லா கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்க. வல்யுரிஹ் தபீஹத்தஹு, அவசரமா அறுத்து அந்த பிராணிக்கு ஓய்வு விடுங்க. அட்டிச்சி அதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. அழகான முறையில், லேசான முறையில அதனுடைய உயிரை போக்கிடும். லேசான முறையில் அதாவது செஞ்சிடக்கூடாது. சில விளப்பம் இல்லாத ஆட்கள் மிருகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கத்திய கூற திட்டுறது கூடாது. அந்த மிருகத்தை போட்டு பயமுறுத்தாட்டு. 2 மூத்து அது அறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பராமரிக்கணும், நல்லா தண்ணி கொடுக்கணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், கவனிக்கணும். சில மக்கள் இறைச்சிலே பாரம் கூடுறதுக்காக வேண்டி அறுத்து போட்டு அந்த ரத்தத்தை ஓட விடாம அப்படியே அடக்கி பிடிக்கிறாங்க. அந்த ரத்தம் இறைச்சியோட கலந்தா நிற்கக்கூடிய நேரத்துல பாரம் கூட வைக்கும் மனுஷன். இந்த வியாபாரத்தெல்லாம் பறக்க செய்ய மாட்டாங்க, அதுல பறக்க செய்ய மாட்டாங்க. அதனால தாராளமாக தானா ஹல்காக விடணும், அவசரமா பங்கு போடணும். அது பூர்த்தியா ஹல்கானத்துக்கு பிறகுதான் அத தோள்களை உரிக்கிறது, இறைச்சி துண்டாக்குற வேலையை செய்யணும். அது உரிமையை கொடுக்கணும். அடுத்தது அத அந்த குர்பான் பிராணி நேர்ச்சை இல்லாவிட்டால், உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ள விரிவாசத்துக்கு நேரம் போதாது. தானும் சாப்பிடணும், சொந்த பந்தங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், அதே மாதிரி ஏழைகள் எளியவங்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், ஃபக்குலு மின்ஹா, நீங்களும் சாப்பிடுங்க, வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இன்னொரு அல்லாஹ் சொல்றான், குலு மின்ஹா வஅத்இமுல் கானிய வல் முஅத்தர், வசதியான ஆட்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சொந்தங்கள் பந்தங்கள் அல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாளுடைய 3 தினங்கள்ல, ஹஜ்ஜி பெருநாள் அதுக்கு பிறகு வரக்கூடிய 3 தினங்கள்ல நோவு பிடிக்கிறது கூட ஹராம். ஹதீஸ்ல வருது, அது உண்ணக்கூடிய தினங்கள், பருகக்கூடிய தினங்கள், அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய தினங்கள். அதே மாதிரி இந்த மிருக குர்பா கொடுக்கக்கூடியவங்க நாட்டுடைய சட்டத்தை கட்டாயம் பண்ணணும். நாட்டுடைய சட்டத்தை பேணுறது மிக முக்கியம். நாங்க ஒரு நாட்டுல வாழ்றோம் என்றா அந்த நாட்டுடைய அரசாங்கம் என்னென்ன சட்டங்களை மக்களுடைய நலனுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்களோ அதை மதிக்கணும். நாட்டுடைய பிரஜைகள் ரீதி சாக்கள் என்ன செய்யறாங்க, 5 மாடு கொண்டு போற ஆடு கொண்டு போறேன்னு பெர்மிட் எடுத்துட்டு 10 மாட்டை கொண்டு வரும். இது மிருகங்களுக்கு வேதனை செஞ்சு அதுல ஒரு ஹராத்த பாவத்தை தேடுறாங்க. நாட்டு சட்டத்துக்கு ஏமாற்றி நாட்டு அரசாங்கத்தின் வரையில குற்றவாளி ஆகிறாங்க. இது மார்க்கத்திலேயும் அனுமதிக்கப்பட்டதில்லை, நாட்டுக்கும் அனுமதிக்கப்பட்டது. 5 கொண்டு போறோம், 5 கொண்டு போறோம், ஒரே கொண்டு போறோம். அடுத்த விஷயம் நாங்க பள்ளின மக்களோட சேர்ந்து வாழ்றோம். ஒவ்வொரு மதத்துல இனத்துல உள்ளவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது எங்கட ஒரு கடமை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி நின்றாங்க. சில மக்கள் சொன்னாங்க, இது யஹூதியுடைய ஜனாசாவே. ஏன் எழுப்பி நின்றாங்கன்றதுக்கு உலமாக்கள் பல காரணங்கள் சொல்றாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவலைஸ நஃப்ஸன், இது ஒரு உயிர் இல்லையா, இது உயிர் இல்லையா கேட்டாங்க. நபி அவங்க எல்லாருடைய உணர்ச்சிகளையும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால அதுல குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு நாட்டுடைய சட்டங்களுக்கு மற்ற மக்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக உங்களோட பகுதியில் உள்ளவங்க எல்லாரும் விட முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமான விஷயம். அடுத்தது உலகையா கொடுக்கப்படக்கூடியதை சுத்தம் பண்ணணும். முள்ளுகள் அங்க எறிகிறது, தோள்கள் அங்க போடுறது, இஸ்லாம் சுத்தத்தை சொல்லக்கூடிய மார்க்கம். அல்லாஹ் அக்பர். அடுத்தது அந்த குர்பானுடைய இறைச்சியை விற்க கூடாது. அதுல தோள்களை மற்ற பகுதி அறுத்தவனுக்கு கூலியா கொடுக்க கூடாது. நிறைய சட்டங்கள் இருக்கு. அடுத்தது யாருக்காவது உலகையா கொடுக்கக்கூடிய யோசனை இருந்தா துல் ஹஜ்ஜி மாதத்திலே கலப்புற கண்டத்தில் இருந்து அவருடைய முடிகளை நகங்களை களையாம நகங்களை வெட்டாமைக்கு சுன்னத்து ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க அவங்க அரஃபாத்ல இருந்து
11வது 10வது நாள் சைத்தானுக்கு கல்லறிஞ்சி அவங்க பெண்ணால கொண்டாடி அவங்களோட முடிகளை இறக்கி நகத்தை வெட்டி அவங்க பாவத்தை மன்னிப்பு பெற்றுக் கொள்வாங்க. இங்க உள்ளவங்க குர்பான் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்களோட நகத்தை வெட்டி முடிகளுக்கு அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். அங்க உள்ளவங்களுக்கு அந்த சிஸ்டம், இங்க உள்ளவங்களுக்கு இந்த சிஸ்டம். இப்படி எத்தனை சட்டத்திட்டங்கள் இருக்கு. இன்னும் விரிவான சட்டத்திட்டங்கள் மாஷா அல்லாஹ் நல்ல மதரசா இருக்கு, உலமாக்கள் இருக்கிறாங்க, விரிவான சட்டங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளேன். அதோட சேர்ந்து துல் ஹஜ் மாதத்துக்கு முதல் 10 வரை போகும். அல்லாஹு தஆலாவால சிறப்பாக்கப்பட்ட முதல் 10 தினங்கள் அஷ்ஹுருல் ஹஜ், துல் கஅதா, அதோட துல் ஹஜ். அல்லாஹ் படைச்ச நாட்கள்ல ஆக சிறந்த நாட்கள். அந்த மாதத்துல தான் அரஃபா இருக்கு, அந்த நாள்ல தான் ஹஜ் பெருநாள் இருக்கு, அந்த நாள்ல தான் ஹஜ்ஜுடைய தினங்கள் இருக்கு, அந்த காலத்துல குர்பானுடைய நாட்கள் இருக்கு, ஐயாமு தஷ்ரீக் இருக்கு. முதல் 10 தினங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சத்தியம் பண்ணான், ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 தினங்கள். ஹதீஸ்ல வருது, இந்த 10 முதல் 10 தினங்கள்ல அமல் செய்யக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆள் என்று சொன்னா தண்ட வாழ்நாள் முழுவதையும் அல்லாஹ்வுடைய தீன் உழைப்புக்காக வேண்டியே கொடுத்திருக்கிறார். அவர் கூட இந்த 10 தினங்கள்ல அமல் செய்யக்கூடியவருடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் யாரும் சொல்லலாம், அவர் அந்தஸ்துக்கு வரல. ஆனா ஓணுமெண்டா ஒரு ஆள் மட்டும் வரையில. அவர் யாருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில உழைப்பு செய்யறதுக்கு அப்படி போனவர் திரும்பி வரவே இல்லை, ஷஹீதாகிட்டார். அவர் ஓணுமெண்டா இந்த 10 தினங்கள்ல அமல் செய்யக்கூடியவருடைய அந்தஸ்துக்கு வர முடியும். உலமாக்கள் விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன் இந்த 10 தினங்கள் மிக முக்கியம் என்று சொன்னா, மற்ற காலங்கள்ல தனித்தனியாக வரக்கூடிய அமல்கள் எல்லாமே இந்த தினங்கள்ல மொத்தமா வருது. ஏண்டா நோன்பு காலம் எவ்வளவு சிறப்பான காலமா இருந்தாலும் அங்க ஹஜ் செய்யலாம், உமையா கொடுக்கலாம். ஆனா இந்த 10 தினங்கள்ல எல்லா அமலும் செய்யணும். விரும்பினா தொலையலும், விரும்பினா ஜகாத்து கொடுக்கலும், விரும்பினா நோன்பு பிடிக்கலும், விரும்பினா ஹஜ் செய்யலும், விரும்பினா உம்ரா கொடுக்கலும், விரும்பினா குர்ஆன் ஓதலும், விரும்பினா திக்ர் செய்யலும், விரும்பினா குர்பான் கொடுக்கலும். மார்க்கத்துல என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை அமல்களும் ஒரே காலத்துல கூட்டா மொத்தமா செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சந்தர்ப்பத்தை அதுல் ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் முக்கியமானது. எனவே யாரும் இந்த தினங்களை வீணாக்கிடவாங்க. அல்லாஹ்வுக்கான அதிகமான நேரம், அதிகம் அல்லாஹ் திக்ர் செய்யறது நாட்கள், திக்ருடைய நாட்கள், அதிகமா குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, கால நேரங்களை வீணாக்கிட வார வருஷ ஹயாத்த மௌத்த நமக்கு தெரியாது. அதனால இந்த காலத்துல அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான இந்த மார்க்கத்தை கூட பூர்த்தி ஆக்கிறார். உலகத்துல ஆக சிறந்த நாள் ஹஜ் பெருநாளுடைய 10வது நாள். அதுக்கு பிறகு வரக்கூடிய 11வது நாள் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே சொல்ல போட விஷயம் என்னென்றா, இப்ராஹிம் சொல்லிட்டு வந்த சுருக்கம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முக்கியமான ஒரு நபி. அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து தியாகம் செஞ்சு அவங்க பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க. அவர்களுடைய சுன்னத்துகளை வழிகாட்டல்களை பின்பற்றுறது எங்களோட ஒரு பொறுப்பாக இருக்கு. அந்த வகையில் அவரோட வழிகாட்டல்கள்ல ஒன்றுதான் குர்பான் கொடுக்கிறது. அந்த குர்பான் முறையாக கொடுக்க வேண்டும். அந்த குர்பான் கொடுக்கப்படக்கூடிய குர்பானுக்கான தயாராகக்கூடிய தினங்கள் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்கள், அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய தினங்கள், அது தயாராகிறது முதல் 10 தினங்கள்ல குர்பான் கொடுக்கக்கூடிய தினங்கள் ஹஜ் பெருநாள் 11, 12, 13 முறையாக கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாட்டுடைய சட்டங்கள், இந்த தினத்தில் அறுக்க வேணும்னா இந்த தினத்தில் அறுக்கணும், இந்த தினத்தில் அறுக்கக்கூடாதுன்னு இந்த தினத்தில் அறுக்கக்கூடாது. நாட்டுடைய சட்டம் அதை முறையாக அதை ஒழிச்சு மறைச்சு எல்லாம் செய்ய முறையாக அதுக்கு ஊரில் உள்ள தலைவர்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்றதோட சில நேரத்தில் இந்த பகுதிகளில் அறுக்கிறதுக்கு முடியாவிட்டாலும் அவங்க என்ன செய்யலாம்னு சில வேறு இடங்கள்ல அதை அறுத்து முறையாக அறுத்து ஏழைகள் எளியவங்க இந்த பகுதிகளில் இருப்பாங்க, அதை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறதோட இந்த பகுதியில் கூட்டு குர்பான் நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்படி கூட்டு குர்பான் நடக்காவிட்டால் அதை முறை மற்ற இடங்கள்ல மாஷா அல்லாஹ் நடக்குது. நான் சென்ற கிழமை ஒரு ஊருக்கு போயிருந்தேன். மாஷா அல்லாஹ் சின்ன ஊர் தான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, ஹஸ்ரத் எங்களோட ஊர்ல 65 மாடு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 கிலோ 25 கிலோ மாஷா அல்லாஹ் நான் கொடுப்போம் அப்படின்னு போன கிழமை நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல சொன்னாங்க
அதனால ஒவ்வொரு முறையும் அந்த செஞ்சு கொண்டு போறாங்க. சின்ன ஊர் தான், முஸ்லீம்கள் ஒரு சின்ன கிராமம் ஒன்று, அந்த கிராமத்துல அப்படி கொடுக்குறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊர்ல நிறைய பரக்கத் செஞ்சாங்க. அந்த ஊரை பார்த்தா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறாங்க. அதனால அந்த ஊர் அப்படித்தான் எங்களோட ஊர் மாஷா அல்லாஹ். ஒரு விஷயத்தை சொன்னா ஒரு பள்ளி மேல கட்டுறாங்க, இத்தனை லட்சம். நாங்க ஹசரத்துக்கு எங்க ஹசரத்துக்கு ஒரு 13 வருஷம் இங்க இருந்துட்டார் ஹசரத். 65-70 லட்சம் நாங்க உடன் வாங்கி கொடுத்திருக்கோம். நான் சொன்னேன், அப்ப அதுக்கு பிறகு அவர் இதுக்கு பிறகு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை, எங்கட ஊருக்கு ஹிதமத் செய்ய வந்தாரு இல்லையா, அவரை கண்ணியப்படுத்தணுமே இல்லையா, இதுக்கு அவனை நான் சொந்தமா எங்க ஊர்லயே வாங்கி கொடுத்துட்டேன். மாஷா அல்லாஹ். இப்படி எல்லாம் இது அமெரிக்கா கனடால உள்ள விஷயம் அல்ல, நம்ம நாட்டுல நம்ம பகுதியில் இதெல்லாம் நடக்குது. சில விஷயம் தெரிய வருது, சில விஷயம் தெரிய வருது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து போட்டு கேளாத கேள்வியில் கேட்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரகசியமா கொடுத்து போட்டு சட்டம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொஞ்ச கால வாழ்க்கை மொத்தப்புற உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, அங்க வெற்றி அடைஞ்சிடும். துன்யாவை ஏமாந்துடக்கூடாது, பணம் பட்டம் பதவி எங்களை ஏமாத்தி விடக்கூடாது. நாங்கள் ஒரு நாளைக்கு மௌத்தா போயிட்டுருவோம், எங்களை கொண்டு தனியாக கபருக்கு வச்சு போட்டு வந்துடுவாங்க. கபரை நாங்கள் தனியே தான் இருக்கணும். மௌத்துப்புற வாழ்க்கை இருக்கு, மனைவியோ மக்களோ கூட்டமோ எங்களோட வராது. நாங்கள் என்ன அமல் செய்வோமோ அதான் எங்களோட வரும். எனவே துன்யாவோட வாழ்க்கையில ஏமாந்துடாம எங்களுக்கு 2 பொறுப்பு இருக்கு. ஒன்று நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, 2 மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறது. திரும்புறதுக்கு பேர் இபாதத்து, திருப்புறதுக்கு பேர் தாவத்து. திருப்பணும். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பணும். அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசி அடியார்கள் அல்லாஹ்வோட இணைக்கணும். இந்த 2ம் செய்யக்கூடியவன் தான் பரிபூர்ணமான முஸ்லிம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல வழங்கப்படுத்துறான், அமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ ஸால இன்னனி மினல் முஸ்லிமீன். நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் ஒருவர் உதவியாக இருப்போம், மஸ்ஜித் விஷயத்துக்கு உதவியாக இருப்போம், மதரசா விஷயத்துக்கு உதவியாக இருப்போம். இந்த ஊர்ல என்னென்ன நல்ல திட்டங்கள் சமூகத்துக்கு, அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், மனிதர்களுக்கு பிரயோசனம் ஏற்படுத்தக்கூடிய ஆக்கபூர்வமான திட்டங்களை யார் முன் வச்சாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஊர்வாதம் பார்க்க கூடாது, பிரதேசம் பார்க்க கூடாது. எத்தனை பேர் வெளியூர் மக்கள் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் செய்யறாங்க, ஏதோ இந்த ஊருக்கு வந்தோம் போனோம் உழைச்சிட்டு போனோம் ஒன்றும் இல்லாம நீங்க இந்த ஊருக்குள்ள விஷயத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும். எத்தனை வெளியூர் மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க, உங்களோட ஜகாத்துகளை நீங்க உங்களோட ஊர்ல உள்ள மக்களை கொண்டு சேர்க்கிற மாதிரி இந்த ஊர் பகுதி மக்களுக்கு ஜகாத்து பங்கு கொடுக்கணும். காரணம் என்ன? நாங்க இங்கதான் உழைக்கிறோம். அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால அதையும் நாங்க முறையான முறை எல்லாத்தையும் எங்க ஊருக்கும் எங்க குடும்பத்துக்கு மட்டுமே சேர்க்காம எந்த ஊர்ல உழைக்கிறோமோ அந்த ஊர்ல உள்ளவங்களோட தேவைகளை நாங்க பூர்த்தி ஆக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அவன் விரும்பும் நல்லடியார் கூட்டத்தில் ஆக்கியவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.